ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு எக்கருக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ எக்கருக்கு போயிட்டு அந்த கிளியூர் ஃபால்ஸுக்கு போயிட்டு வரலாம். ஹலோ கைஸ், நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி இதுதான் ஏற்காடு அடிவாரம். இந்த பக்கம் போனோன்னா கோல்டன் கேட் ஸ்கூலு, இந்த சைடுக்காக நம்ம ஏற்காடுக்கு போகணும். பைக்குக்கு இங்கே வந்துட்டு செக் போஸ்ட்டில் வந்துட்டு மணி எதுவும் வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பைக்குக்கு வந்து ஃப்ரீ தான். காரு, பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்துட்டு இங்கே பேமெண்ட் உண்டு. மற்ற எதுக்கும் பேமெண்ட் இல்லை. லாரிக்குன்னா 100 ரூபா, காருக்குன்னா வந்து 50 ரூபா, பஸ்ஸு வேனுன்னா வந்துட்டு 80 ரூபா. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எதில் வரீங்களோ அது உங்களோட சாய்ஸு. கேஸ் அவ்வளோதான் கேஸ், ஏற்காடுக்கு வந்தாச்சு. லேக்குக்கு வந்தாச்சு. லேக்குக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்டே திரும்பும் கிளியூர் ஃபால்ஸு. இந்த ரோட்டில் தான் கிளியூர் ஃபால்ஸுக்கு போகணும். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பு ஹில்ஸ்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குங்க. அங்கே வந்துட்டு கிட்ஸுக்கும் அண்டு அடல்ட்ஸ்க்கும் வந்துட்டு ப்ளேஃபுல்லாக ப்ளே பண்ணுற மாதிரி இங்கே கேம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் தட் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் டேயில் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் போதும் இந்த இடத்த ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க, நம்ம அப்படியே கிளியூர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். உள்ளே போக முடியாதா? கீழே வரைக்கும் ஓடிட்டு போயிடலாம்லாஜி. அப்படிங்களா? அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா? வயசு உள்ளுக்குள்ளே ஒரு சொட்டு கூட தண்ணி வரல. அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் போயிட்டு அடுத்த பிளேசஸ் வந்துட்டு மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க அங்கே போயிட்டு வரலாம். எஸ், நான் சொன்ன ஃபஸ்ட்டு சீனிக் ஸ்பாட் வந்து இது தான். இங்கே தான் வந்து ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கலாம். அண்ட் ரெய்னி சீசன்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ஸுமே போகும். இங்கே நிறைய தண்ணிகள் போகும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் ஜாலியாக சில் பண்ணணுன்னா சில் பண்ணலாம். அண்ட் சாப்பிட்றதுக்கு கூட இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எந்த அனிமல்ஸும் வந்து பார்த்ததில்ல. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஆக்சுவலாக இப்போ நிறைய வேலி போட்டு அடைச்சிட்டாங்க அந்த சைட்லலாம் நினைக்கிறேன். இந்த சைடு ஓப்பனாக இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சைடில் ஆக்சுவலி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வாட்ரு. பீக் சீசன்ஸில் வந்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வாட்டர் ஃபால்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் ஏகப்பட்ட வாட்டர்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபால்ஸ்லாம் இருக்குது. கிளியூர் ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸுங்கிறது கிடையாது. இங்கேயும் ஒரு ரிவர் மாதிரி வந்து சின்னதாக ஓட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி. ஆஃப்டர் தட் இந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக சீனிக் பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் ஜாலியாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.
அதுவும் பீக் சீசனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு டிசம்பர் செப்டம்பர் அந்த சீசனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய மிஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் சன்ரைஸோட மிஸ்ட்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். கைஸ், ஆக்சுவலாக அவங்களை காமிக்கிறதுக்கு இதுதான் அவங்களுக்கு சீனிக் பாயிண்ட்டு. ஃபுல்லாக அவங்கள பார்த்தீங்கன்னா சுற்றி மலையாக தான் இருக்கும். சிடிஎஃப் இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா வந்துட்டு ஸ்டே பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு எப்படின்னா டென்ட் அடித்து நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா நைட் டைம் ஸ்டே பண்ணிங்கன்னா மார்னிங் சன்ரைஸ்க்கு எழுந்திரிச்சு நீங்கள் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு இது ஒரு எக்ஸலண்ட் வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நைட் டைம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா பைசன்ஸோட தொல்லைலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு இது பெஸ்ட் வே கைஸ். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா வந்துட்டு வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு மகாமேரு சக்ரா டெம்பிளுக்கு தான் போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ தான் நம்ம மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சக்கோட்டை வியூ பாயிண்டில் வந்து நீங்கள் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணணுன்னா அழகாக ஸ்டே பண்ணிக்கலாம். யாரும் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. என்ன அங்கே இருக்கிற ஒரு அக்கா இருக்காங்க. அந்த படிக்கட்டு மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு படுத்திங்கன்னா வந்துட்டு நைட்டு போல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்துட்டு உதவுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட அதான் கேட்டேன், இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாமான்னு. அவங்க தான் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களாமா மார்னிங் சன்ரைஸ் வியூ பார்க்குறதுக்காக. ஸோ நாம் என்றைக்காவது ஒரு நாள் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவோம்.